ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே கருத்து கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம்னா கிரானி சாப்டர் 3. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன நான் போன வீடியோவில் கிரானி சாப்டர் 3 போன வாட்டி நான் கிரானி சாப்டர் 3ல ஈஸி மோட் ப்ளஸ் ஈஸி மோடில் வந்து நான் டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் நார்மல் மோடில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போனேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நார்மல் மோட் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரோலாம் பார்த்துட்டீங்க, அதனால இன்ட்ரோ வேணாம். டே 1 வாவ் கிளவி வாடி உன்னை எனக்கு செய்ய வேண்டிய வகையில் செஞ்சு விட்டுது. ஆஹா கிளவி கிளவி மைடியல் கிளவி. ஏய் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. லாஸ்ட் வீக்குனா என்ன இவ்வளோ மெதுவாக ஏதோ ஆமையை விட மெதுவாக ஓப்பன் பண்ணுறா. இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஆஹா, போ கீழே போ அந்த ட்ரெயின் கிட்ட போ. ஹலோ, சவுண்ட் விடு. சீக்கிரமாக கிளம்பி மரத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும்னா சவுண்டு ரொம்ப போடுது. உட்காண்டா அப்படின்னு சொல்லி இது போட்டு கொடுத்துரும். சீக்கிரம் வாங்கடா, கிளம்ப பூசம் போட்டு இப்போ சீக்கிரம் வாங்க. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஏற்றிக்கணும், ஏன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்குது. வாடா கிளவா, சீக்கிரம் வாடா. பேரியமன்சன் பார்த்தா இவ்வளோ மெதுவாக சீக்கிரம் வா. கிளம்ப தான் இப்போ கிளம்பியும் கண்டிப்பாக வரணும். பாய் அப்படியே போயிடுங்க. வேணாம், இதுவே வச்சுக்கோங்க. இதுவே கரெக்டான ஒரு சென்சிட்டிவிட்டி தான். இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஓகே, ஆக்சிலேட்டர் போடு. ஆரம்பத்தில் அடிச்சிட்டோம். ஆரம்பத்தில் ஆக்சிலேட்டர் கிடைக்கிறது மிக பெரிய மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸ் தேவையான தரல, இருந்தாலும் எதுக்கோ இருக்கட்டும். இது கதவு ஓப்பன் லாக் பிக்கா. ஏன்டா லாக் பிக்கா போட்டு வைக்கிறீங்க? சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணுறா கவி. ஐயோ மண்டல் வந்துச்சு. அப்பா நல்ல வேலை, ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் கூட என்ன காலி பண்ணியிருப்பாங்க இவன். ஏய் என்ன சுட முடியலையா? ஏய் கலவா, குண்டை வேஸ்ட் பண்ணாதா? குண்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாரா? இவன் இப்படியே சுட்டே குண்டை வேஸ்ட் பண்ணிடுவான். எங்கே ஆளக்கணும்? ஆஹா, 2 பேருமே கீழே தான் இருக்காங்க. அதனால இப்போ கீழே போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு குண்டு. இந்த குண்டை வச்சு என்னத்தை பண்ணுறது? இறங்கிட்டேன். வெரி குட். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம். யாதிச்ச தம்பி போட கீழே போடா. என்ன எதுவுமே இல்லை. கட்டை. ஐயோ, நல்ல வேலை கேள்வி பண்ணுறான்னு நினச்சிட்டேன். போடா, என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணணும். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. பாவி, எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் எப்போ எதுவும் தேவையில்லையோ அப்போ மட்டும் எல்லாம் கிடைக்கும். என்னடா நீங்கள் சார், உண்டிகோல்லாம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போம். எடு உண்டிகோல்லாம் எடு.
இப்போ கிளவி வந்து அறிவாளி மாதிரி அங்கே போயிடுவா. அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் கல்லெல்லாம் புதுக்கி வச்சுக்கிட்டு வச்சுப்போம். பிளாங்க்கு என்ன ஏதோ சவுண்டு கேட்டது. ஐயோ பாத வெப்பன் கீ போடு. பிளாங்க்கெல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். இந்த சொட்டையும் மொட்டையும் ஃபஸ்ட்டு அடித்து கொல்லணும். கிளவையும் கிளம்பணும் ஒரு இடத்துல இருந்தால் ஈஸியாக அவங்கள போய் அடிக்காமல் அவங்கள ஈஸியாக அப்படியே போயிடலாம். ஐயோ பார்த்துட்டாலே கிளவி வேணாம் மேடம், ரொம்ப மெதுவாக வரீங்க மேடம். என்ன மேடம் இவ்வளோ மெதுவாக வரீங்க? உள்ளே கிளம்ப போனான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் அங்கே உள்ளே போவேண்ணா ரொம்ப மெதுவாக தான் வராங்கண்ணா. என்ன கிளவி இவ்வளோ மெதுவாக போகுது? ஏதோ ஹை ஸ்பீடில் வருவான்னு பார்த்தா இவ்வளோ மெதுவாக வர. நார்மல் மோடில் கூட இப்போ நார்மல்லே இவ்வளோ மெதுவாக வருதா, அப்போ ஈஸியில் இவ்வளோ மெதுவாக வருவா? சப்பா இவ வாரத்துக்குள்ளே காலையிலே விடிஞ்சிடும் போல இருக்கு. கிளவி ஓகே. இப்போ கிளவி இந்த சவுண்டை போட்டு அப்படியே ஏமாற்றி விட வேண்டியது தான். ஏம்மா கிளவி என்ன இப்படி பயமுத்துது? என்ன பயமுத்தான்? பயந்து வேணாச்சு இவ்வளோ பக்கத்தில் இருக்கோ? அப்பா ஓடி பூச்சி விளாட்லாமா கொஞ்சம் நிற்போம். வாடி ஏன் சொல்ல குட்டி வாடி. வா ரெண்டு வா என்ன ஓடி பிடிச்ச விளாட்ற வயசான உனக்கு இப்போ? ஓகே. இப்போ ஐயோ வா கல்வி வா, உனக்காக தான் எல்லாமே என் பின்னாடியே வந்தா போதும். ஐயோ கிழவன் கிட்ட அடி வாங்குறது பதிலாக கிளவிக்கிட்டே அடி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஆனால் இப்போ எஸ்கேப் ஆகுது முக்கியம். ஆனால் இப்போ நல்லது என்னென்னா 2 பேருமே இல்லை, அதனால ஏதோ அதிர்ஷ்டம் வச்சுருக்கு. அதனால் இப்போ 2 பேருமே இல்லாததால் ஈஸியாக நான் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ போய் வெப்பன் கீயை மட்டும் எடுக்குவேன். அப்போ தான் இதுகளுக்கு எப்படியோ தெரியும் ஆக்சிடென்ட்டையாச்சும் கண்டுபிடிச்சுமே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி கிளவி போயிட்டா, இப்போ உள்ளே போயிடலாம். ஓகே அவ்வளோதான். வெப்பன் கீ எடுத்து ஸ்லிங் ஷாட்டை எடுத்து டப்புன்னு சுட வேண்டியது தான். பாவி ஷார்ட் கன் வச்சு சுட வேண்டியதுன்னு இப்படி ஸ்லிங் ஷாட்டை வச்சு சுட வைக்கிறீங்களே. சரி கிளவி எப்படியா ஏமாற்றி சவுண்டு போட்டுங்க வத வைக்கலாம். வா எங்கே அவன் பூசாக்கான எங்கே புதுசா கிளவா? கண்ணடு சாவட. ஓகே இப்போ 2 பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு விற்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இப்போது. கதவு மூடு. மூடு. ஓகே இப்போ வேகமாக போய் அப்படியே எடுத்து இங்கே அழகாக வச்சிடலாம். அப்போது இதுக்குள்ளே ஏதாவது இருக்கிறதா? எந்த பொருள் தேவையோ அது, எந்த பொருள் தேவையோ அது மட்டும் கிடைக்குதாங்க. சரி இங்கே வந்து இந்த இதை மட்டும் கொஞ்சம் சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. வந்தாங்கனாலும் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது. கண்ணெடுதா இன்னும் ட்ரெயின் கீ வேணும், ஆக்சிலேட்டர் வேணும், அந்த ஹேண்டில் வேணும், இன்னும் ஏகப்பட்டது வேணுங்க. எப்படியாச்சும் இதெல்லாம் போய் எடுக்கணும். கண்ணாடிய
தூங்கி போடுதா. ஏதோ ஆரம்பத்தில் ஏதோ அதிர்ஷ்டம் வச்சுச்சா என்ன, அது ஒரே கல்லில் 2 விஷயம் கிடைக்குது. ஆனால் இப்போ டிக்கெட் வேணும். டிக்கெட் இல்லைன்னா இந்த பொம்மை கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு ஷார்ட் கன் இருக்குது, அப்போதையே நம்ம இவ்வளோ பயப்படுவோம். ஷார்ட் கனுக்குலாம் இவ்வளோ பயப்படணுன்ட்டு அவசியம் கிடையாது. உடச்சி தள்ளுன்னு இந்த பொம்மையில் வந்து புகை வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பொம்மை சீக்கிரமாகவே வீணாக போய்டும்னு அர்த்தம். வா 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 கிழமை கேள்வி வாங்கடா சீக்கிரம். ஸோ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் கேமு. நான் அப்போ தான் அந்த கிழமை கேள்வி வரத்துக்குள்ளே கிழமை கேள்வி வருவான். ஸோ பாஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் நான் கேமை 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னா கேமை கட்டிட்டு போனேன். ஓகேங்க, எப்படியா பாதி வேலைக்கு முடிச்சிட்டாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரெயின்க்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சிடெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், டோர் ஹேண்டில் டோர் ஹேண்டில் இல்லை, அப்போ தான் சில்ரை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தான் எல்லாம் ட்ரெயின்க்கு எங்கடா போச்சா? ஐயோ எங்கே காணும்? அதோ இருக்குது. இதுங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓடுதான்ட்டு. ட்ரெயினை ஸ்னோ பவர் தான். ஐயோ ட்ரெயினுக்கு பவர் இல்லைன்னா இப்போ நான் எதை யூஸ் பண்ணுறது? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ கிளம்பணும் கிளம்பி எங்கேயாச்சும் வந்தாங்கன்னா என் கதை முடிஞ்சுதே. சரி வரமாட்டாங்க, நம்ம கிளம்பி தானே வந்துடுவாங்களா என்ன? அப்படியே வந்தாலும் கையில் ஸ்லிங் ஷாட் இருக்குது, விட்டுடுவேண்ணே. சரி இதுங்க ஒரே நிமிஷம் நான் கொண்டா கேம் பாஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாங்க் இருக்கிற இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதுங்க நான் கேம் பாஸ் பண்ணிக்கிறேன்.